ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் தேவனே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாயும் தந்தையும் ஆனவரே ஸ்தோத்திரம். நீர் தந்த இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இன்று நான் முழுவதும் என்னை வழிநடத்த போகிறவருக்காய் ஸ்தோத்திரம். என் ஆகாரத்தை ஆசீர்வதித்தமைக்காய் ஸ்தோத்திரம். நான் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதித்தமைக்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற இடங்களில் தயவும் இரக்கமும் அன்பும் ஆதரவும் அறிக்கை செய்தமைக்காய் ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்தி உமது பலத்தினால் தந்து இடைக்கட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ உலக பாடிலிருந்து என்னை தப்புவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் மாறாத உமது அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆமென். பகுதியில யாரை குறித்து பார்க்க போறோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எரேமியா புஸ்தகத்தோட தொடர்ச்சியை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த எரேமியா புஸ்தகத்துல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்ணோட்டம். இந்த கண்ணோட்டம்னா என்னன்னா, அந்த புஸ்தகத்துல பல காரியங்கள்லாம் நடக்குது. அந்த காரியங்கள்ல முக்கியமான காரியங்கள்லாம் இருக்கும். ஆனா அது பெரிய ஆனா அதை நான் உங்களுக்காக சுருக்கி உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துட்டு சொல்ல போகிறேன். அதை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு எளிதாக புரியும். கூர்ந்து கவனிங்க. முதலாவது காரியம், 9 அந்நிய தேசங்கள்ல ஆகிய எகிப்து, பெலிஸ்தியா, மோவாப், அம்மோன், ஏதாம், தமஸ்கு, அரேபியா, ஏலாம், பாபிலோன், இந்த 9 தேசங்கள்ல எரேமியா என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த 9 தேசங்களையும் போயிட்டு அவருடைய வார்த்தையாக தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஆனா அங்க இருக்கிற எந்த மக்களும் இவரை மதித்து இவரோட வார்த்தையை யாருமே கேட்கல. ஆனா இவரு கடைசி வரையும் இவருடைய வார்த்தையை எடுத்துட்டு போயிட்டு அந்த மக்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த புத்தகத்துல முதலாவதா சொல்லப்பட்ட கண்ணோட்டம். இரண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. குறிப்பாக முதலில் எரேமியாவின் தனிப்பட்ட வாழ்க்கையும் ஊழியமும், இரண்டாவதாக யூத ராஜ்யத்தின் சரித்திரம், யோசியா, யோகியாம், சிதேக்கியா ஆகியோரின் காலத்தில் உள்ள யூத தேசத்தின் சரித்திரம், எருசலேம் வீழ்ச்சி, அகில உலக சம்பவம். இதெல்லாம் என்னன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் செஞ்ச ஊழியங்கள்லாம். அவருடைய காலத்துல யூத தேசம்னு ஒரு பெரிய தேசம் இருக்கு. அந்த தேசத்தினுடைய சரித்திரங்கள்லாம் இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் அகில உலக சம்பவங்களும் இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. எதுல இருந்துன்னா, யூத ராஜ்யத்தின் சரித்திரம் முதல் அகில உலக சம்பவங்கள் வரையும் இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. இதுதான் இரண்டாவதா சொல்லப்பட்ட கண்ணோட்டம். மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எசேக்கியேலை போலவே தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை விளக்கும்படி பலவித ஓமைகளை விளக்கும்படி எடுத்துக்காட்டாக உபயோகம் பண்ணப்பட்ட சணல் கச்சை, மலைக்காட்சி, திருமணத்தில் தடை, குழந்தைகள் தடை, புயமணி உடைக்கப்பட்ட கலசம், அத்தி பழங்கள் உள்ள 2 கூடைகள், அவன் சமூகத்தில் பூட்டப்பட்ட நுகம், அவன் சொந்த ஊரில் நிலம் வாங்குதல், பார்வோன் ஒளிமுகமான வாசலில் புதைக்கப்பட்ட பெரிய கற்கள். இதெல்லாம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையில பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் தான் இந்த சணல் கச்சை முதல். அப்புறம் அவங்க செஞ்ச பார்வோன் ராஜாவோட ஒளிமுக வாசலில புதைக்கப்பட்ட பெரிய 2 கற்கள் தான் இந்த எரேமியாவோட வாழ்க்கையில பயன்படுத்தப்பட்ட பொருட்கள். எரேமியாவின் விருப்பத்திற்கு மாறாக எகிப்து தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கு சென்றாலும் மறிக்கும் வரை உரைத்தான் என்பது குறிப்பிடப்பட்டது. எருசலேம் வந்து அழிஞ்சிருச்சு. ஆனா எரேமியாவை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா, எகிப்து தேசத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவருக்கு வந்து எகிப்து தேசத்துக்கு போக விருப்பமே இல்லை. ஆனாலும் அவரை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா அவரால் அங்க பேசவே முடியாது. ஆனா அங்க யாரு இருக்கா? பார்வோன் ராஜா இருக்காரு. அவருடைய இடத்துல அவரால் எதனா பண்ண முடியுமா? ஆனா அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன். அவரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை எடுத்துட்டு பேசுற ஒரு மனிதன் தான். ஆனா அவர் அங்கேயும் ஏசப்பா எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்வேன், நான் சாகும் வரை என்னுடைய ஊழியத்தை செய்வேன்னு சொல்றாரு. அதே போல அவர் சாகுற வரையும் அந்த ஊழியத்தை அவர் எடுத்து சொல்றாரு. உற்சாகமா ஆராதிக்க போறோம். அப்போ நம்ம இன்னைக்கு ஆராதனை பகுதிக்கு வந்துருவோம். நம்மளுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது பண்ற காரியம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு எதிராக நிறைய சத்துரு இருக்கான், நிறைய போராட்டங்கள் இருக்கு. அந்த போராட்டத்துக்கு மத்தியில நம்ம என்ன பண்ணிட்டோம்? என்ன ஆனாலும் சரி, நான் என்னோட உயிரே போனாலும் சரி கர்த்தருக்காக போட்டோன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துட்டோம். ஆராதனைக்கு வந்த இயேசு உங்களை பார்த்து ஒரு சொல்ற காரியம், நீங்க நினைக்கிற எல்லாத்துலயும் வெற்றி தான். விசுவாசிக்கிறீங்களா?
நமக்கு நடக்கிற எல்லா காரியத்திலும் இயேசு நம்மள என்ன பண்ண போறாரு? வெற்றி பாதையில நடத்த போறாரு. ஒண்ணுத்த தோல்வி கிடையாது, ஒரு தோல்வியே கிடையாது. வாழ்க்கை முழுக்க வெற்றியை மட்டும் தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு 2 குழந்தைங்க இருக்கு, அதுக்கு குழந்தைங்க நிறைய இருக்கு. அது சிங்கம் என்னைக்காவது விட்டு கொடுத்துருமா அதோட குழந்தைய? ஒரு நரி வருது, ஒரு நரி கூட்டமே வருது, அது சிங்கம் என்ன பண்ணும்? அது ஒரு ஆளா நீங்க என்ன பண்ணலாம்? நரி கூட்டத்தையே எதிர்த்து நிற்கும். அதே மாதிரிதான் மாண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம வெற்றி பெறணும்னா யாரை வேணாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அதை எடுத்து நிக்கிறதா யாரா இருக்காரு? நம்ம மாண்டவர் இயேசு கிறிஸ்துவா இருக்காரு. அப்போ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எல்லாருமே என்ன கிடைக்குது? வெற்றி தான். வாழ்க்கை முழுக்க நம்ம மாண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? வெற்றி பாதையை நம்மளை நடத்தி செல்ல போறாரு. அந்த விசுவாசத்தோட இந்த பாட்டு நம்ம பண்ணலாம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிலே இன்று அலமகிலோ மாற்றலிகோ அல்லேலூயா பாடுவோம். இன்று அலமகிலோ மாற்றலிகோ அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிலே இன்று அலமகிழ்வோம், மாற்றலிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அலமகிழ்வோம், மாற்றலிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நம்ம யாரு? அவருடைய பிள்ளைகளா இருக்கும். அப்போ நம்ம யாரு? அவர் சிங்கம்னா நம்மளும் சிங்கமா தான் இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாம் என்ன ஆகும்? விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, நான் அதை பார்க்கல, அவரை பார்க்கறேன், எல்லாமே ஆகும். தாவீதுன்னு ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா என்ன பண்ணாரு? வாழ்க்கையில நிறைய போராட்டம், ஆனா யாரும் இல்ல, இயேசுவா மட்டும் விடுவாரு. என்ன தப்பு பண்ணாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்னால முடியல, அவரால் ஆகும். எத்தனையோ கோத்திரம் பெலிஸ்தியர் எல்லாமே எதிர்த்து நின்னாங்க, ஆனா என்னால முடியாது, அவரால் ஆகும். கோலியாத்னு ஒரு மனுஷன் இருக்கான். அவன் தாவீதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? நின்றுட்டு இருந்தாரு. பெரிய மனுஷனா, என்னால முடியாது ஏசப்பா, நான் சின்ன பையனா, எங்குள்ள நீங்க இருக்கீங்க, ஆனா எல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? என் போராட்டம் அவ்வளவு பெருசா ஏசப்பா, நான் போராட்டத்தை பாருங்க, பக்கத்துல இருக்க உங்களை பாரு, அவள் தான் என் வாழ்க்கையில எல்லாமே ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசி என்ன பண்ண போறோம்? நம்ம அவரை ஆராதிக்கிறோம். ஆகும் எல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலோ, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலோ. செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலோ, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலோ. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே,
முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு முடித்ததை நிறைவேற்றி முடித்தவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் மறாத காரியம் ஒன்றுமில்லை மறாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் தேவனா இருக்கு ஆமென் அலெக்ஸா சீக்கிரமா ஆமென் நெக்ஸ்ட் நம்ம பாட போற பாட்டா எனக்கு ஒத்தாசை நம்மளுக்கு ஒத்தாசை தான் நம்ம யார் ஏற எடுப்பாங்க அவர் ஏற எடுப்பாங்க எல்லாரும் அவர் தானே ஏற எடுத்து பாருங்க பிரச்சனை போராட்டம் வந்தா எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க அவர் உதவி பண்ணுவார் யார் மூலமா இருந்தாலும் சரி அவர் உதவி பண்ணுவார் ஒரு மனுஷன் வனாந்திரத்துல இருக்காரு காகத்தை கொண்டு அவர் போசிட்டாரு அதே மாதிரிதான் நம்மளுக்கு அநேக போராட்டம் பிரச்சனை வரும் யாரை கொண்ட மூலமாவது நம்மள ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு விசுவாசிக்கிறீங்களா எனக்கு யார் கொண்டு போனாலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள என்ன பண்ணுவாரு ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோட என்ன பண்ண போறோம் நம்ம ஆராதிக்கிறோம் எனக்கு ஒத்தாசை அவரை ஏறெடுப்பாரு இந்த நாள் மட்டும் இல்ல எந்நேரமும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம கண்கள் யார் ஏறெடுப்பாரு அவர் தான் ஏறெடுப்பாரு நெக்ஸ்ட் நம்ம பாட போற பாருன்னா அவர் அன்பு கூர்ந்து எல்லாமே எல்லாரும் அன்பா இருக்கணும் மனுஷன் மேல இருக்கிறது அன்பா மனுஷன் ஏசப்பா மேல இருக்கிறது ஏசப்பா நம்ம மேல இருக்கிறதா அன்பு ஏன்னா மனுஷன் அன்பு கூட வாயம் தான் சொல்லிட்டு போட்டுருக்கு அவர் வைக்கிற அன்பு தான் உண்மையான அன்பு ஏன்னா இப்ப நம்ம கிட்ட காசு இருக்காரு நம்ம கிட்ட எதுவுமே இருக்காரு நம்ம கலைக்கு நிற்போம் யாரும் ஆறுதல் சொல்ல போனோம் சரி நீ ஏசப்பா யார் மூலமாவது செய்வோம் உனக்கு மகிமை உனக்கு சந்தோஷம் உனக்கு சமாதானம் சொல்லிட்டு யார் மூலமாவது பேசுறாரு எந்த காரியத்துல இருந்தாலும் சரி அவரோட அன்பு மட்டும் தான் உண்மையான அன்பா இருக்கு மனுஷனோட அன்பு பொய்யான வீணான அன்பா தான் இருக்கு அப்ப நம்ம அன்பு யார் மேல இருக்கணும் ஏசப்பா மேல வச்சுக்கணும் நீங்க எல்லாரும் யார் மேல இருக்க போறீங்க ஏன்னா இப்ப அம்மா அப்பா இருக்காங்க நான் எனக்கு 100 வயசு ஆகிற வரைக்கும் எங்க அம்மா அப்பா இருப்பாங்களா இருக்க முடியாது
ஏன்னா அவங்க வயசு ஒரு லிமிட்டா, எல்லாரோட வயசு ஒரு லிமிட்டா இருக்கு. ஒரு வயசுக்குள்ளதான் ஒருத்தவங்களோட லிமிட். அதே மாதிரி எனக்கு 80 ஆண்டு அவங்களால முடியுமா இருக்க முடியாது. அவங்க ஆண்டு எனக்கு கிடைக்குமா 80 வயசுல கிடைக்க முடியாது. ஆனா 80 வயசு ஆனாலும் சரி 90 வயசு ஆனாலும் சரி அவரோட ஆண்டு மட்டும் தான் எப்படி கிடைக்கும்? ஒரே மாதிரி கிடைக்கும். ஏன்னா இவங்க ஆட்களா கூட ஒரு வாட்டினா மாறிடும். அவரோட அன்பு தான் ஒரே மாதிரி அன்பை காட்டுறதா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தாயோட அன்பும் சரி, தகப்பனோட அன்பும் சரி, சகோதரோட அன்பும் சரி, எல்லா அன்பும் ஒரே அன்பு, இயேசுவின் அன்பு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அவர் அன்பை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? பாட போறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையே உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையே உதவினீரே. இதுவரையே உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்கள் மத்தியில உலாவப் போகிறேன், நான் உங்கள் மத்தியில நடக்கப் போகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மத்தியில அவர் உலாவி அவர் உங்கள் தேவனாய் இருக்க போகிறார். இப்பொழுது ஆண்டவர் உங்கள் மத்தியில உலாவ போகிறார். இதை உணரப் போகிறீர்கள். உங்கள் எல்லைகளிலே, உங்கள் பொருளாதாரத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே அவர் உலாவ போகிறார். ஏன் உலாவினார்? மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினார், ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். இந்த ஆதாம் ஏவாள் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் ஆளுகை தன்மையும் கர்த்தருடைய வார்த்தையை இழந்து நிற்கதியாய் நின்றபோது அவர்கள் மத்தியிலே உலாவினார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆண்டவர் இவர்கள் மத்தியில உலாவ காரணம், இவர்கள் சகலத்தை இழந்து நிர்மாணிகளாய் நின்றார்கள். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள்? எது உங்கள் வாழ்க்கையில இழந்து போயிருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையின் மத்தியில நான் இறங்கி உலாவ போகிறேன். அவர் உலாவினால் என்ன நடக்கும்? எந்த இடத்தில் தோற்று போனீர்கள்? எந்த இடத்தில் தோற்று நின்றீர்கள்? எந்த இடத்தில் வீழ்ந்து போனீர்கள்? எந்த இடத்தில் நிர்கதியாய் நின்றீர்கள்? அந்த இடத்திலே இந்த நாள்ல ஆண்டவராகிய இயேசுவானவர் உலாவ போகிறார். அவர் உலாவினால் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அவர் உலாவுகிறார் என்றால் அவருடைய வார்த்தை உங்களை தேடி வரும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், அவருடைய வாக்குத்தத்தத்தை கேட்பீர்கள். அவர் உலாவினால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். ஆண்டவராகிய இயேசுவானவர் உலாவுவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். ஏனெனில் உங்கள் எல்லைகளிலே ஒரு மாற்றம் உண்டாகும், உங்கள் வீட்டிலே ஒரு மாற்றம் உண்டாகும், உங்கள் பொருளாதாரத்திலே ஒரு மாற்றம் உண்டாகும், உங்கள் சபையிலே உங்கள் ஊழியத்திலே ஒரு மாறுதல் உண்டாகும். ஏனெனில் அவர் உலாவும் பொழுது அவருடைய சத்தத்தை உங்களுக்கு அனுப்புவார், அவருடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்புவார். தோற்றுவிட்டேன், இனி என்ன நடக்கும், இனி என் வாழ்க்கையில் இது மாறாது, என் வாழ்க்கையில் இது நடக்காது என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவர் வார்த்தை வரும் பொழுது எல்லாமே மாறும். உங்கள் வாழ்க்கை மாற்றக்கூடிய வார்த்தை
அவரிடத்தில் இருக்கிறது. புறப்பட்டு வரும், அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வரும். அவருடைய வார்த்தை உங்களை சுத்தமாக்கும், உங்கள் வாழ்க்கை சுத்தமாகும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்க்கப்படும், எழும்ப பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விழுந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கை எழும்ப பண்ணும். அதே போல் உங்கள் வியாதிகளை குணமாக்கும் வார்த்தை உங்களை தேடி வரும். அது மட்டுமல்ல, உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இறந்து போயிருக்கிற காரியங்கள், மரித்து போயிருக்கிற காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உங்கள் வாழ்க்கையில ஒரு அமைதல் உண்டாகும். அசுத்த ஆவிகளின் கிரியைகளில் இருக்கிறீர்களா? இந்த அசுத்த ஆவிகளின் கிரியைகளில் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி அதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வல்லமையான வார்த்தை வெளிப்படும். அந்த வல்லமை உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இலைத்து போன உங்கள் கைகள் திடப்படும். அவருடைய வார்த்தையை கேளுங்கள். அவர் வார்த்தை உங்கள் வாழ்க்கை வளமாய் ஆசீர்வதிக்கும். அவர் உங்கள் மத்தியில உலாவி நடந்து போகிறதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். எப்படி என்றால், அவர் வார்த்தை மூலமாக நிச்சயமாகவே உங்கள் மத்தியில் அவர் உலாவுவார். அவர் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் எல்லைகளிலே நடப்பார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் பொருளாதார ரீதியான காரியங்களில் ஒரு பெருக்கம் உண்டாகும். உங்கள் சபையில ஒரு பெருக்கம் உண்டாகும். உங்கள் ஊழியத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகும். அவர் உலாவுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். நிச்சயமாகவே உங்கள் மத்தியில உலாவி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.